ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தையர் தினம். ஸோ அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மாவை பற்றி நிறைய பேசுகிறோம், அம்மாவோட லவ் பற்றி நிறைய பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் நிறையவே சொல்கிறோம். பட் அப்பாவோட அன்பை வந்து பற்றி பேசுகிறோம், அப்பாவோட சாக்ரிஃபைஸ் வந்து பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் பேசினா தான் உண்டு. லைவ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாங்க. ஏன்னா அப்பா வந்து நமக்காக தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வீட்டு பீரோக்களை போய் திறந்து பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்பா வந்து எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருன்னு எங்கள் வீட்டிலலாம் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டில் எடுத்துட்டாலே வீரோ வந்து திறந்து எங்கள் அம்மாவோட படம் ஒரு 10 படம் வந்து என் தலையில் விழுகும். ஆனால் எங்கள் அப்பாவோட பார்த்தா ஒரு கார்னரில் வந்து ஒரு 4 வெள்ளை பேண்ட்டு 2 வெள்ளை வேட்டி வச்சிருப்பாரு, 5 வெள்ளை சட்டை வச்சிருப்பாரு. இவ்வளோதான். இதுவே வந்து அதிகபட்ச கவுண்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தனக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாழ்கிறதான் வந்துட்டு ஆண்களோட ஒரு குணமாகவே இருக்குது. அதுலேயும் வந்துட்டு ஒரு அப்பா ஸ்தானத்துக்குன்னு வந்துட்டா அவங்க ஹெல்த்தை பற்றி கூட அவங்க கேர் பண்ணிக்கிறதில்ல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நமக்காக நிறைய கஷ்டப்பட்டு அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் இது பண்ணுறாங்க. நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கள கொண்டு போய் அங்கங்கே விடுறது அதெல்லாம் இல்லாமல் என்னைக்காக இருந்தாலும் யாருக்காகவும் அப்பா அம்மாவை மட்டும் வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. அதுலேயும் வந்து அப்பாவை லூஸ் பண்ணிடாதீங்க. அப்பா இல்லை அப்படின்னா உலகத்தில் வந்து எதுவுமே இல்லை. அதுதான் வந்து உண்மை. இன்றைக்கி 4 பேர் நம்ம கூட இருக்கலாம், ஆனால் அப்பான்ற அந்த ஒரு ஜீவன் இல்லை அப்படின்னா அந்த 4 பேர் இல்லை. நம்ம கூட பிறந்தவங்க கூட நம்மளோட இருப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அப்பாவாக இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு சேஃபாக ஒரு பாதுகாப்பாக அப்பாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அனைவருக்குமே வந்து இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.